ஸ்ரீ பாலா சதகம் 40வது பாடல். சரணே நலம் தரும் அம்மை நாமம் வளம் தரும் விதியைக் காட்டும் அதை மாற்றும் மதியையும் அருளும் பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் தந்து காக்கும் தயை நிறைந்த தாய் அருள்பாலை கடைக்கண்களே. பாடலின் பொருள்: அன்னையின் சரணே நலம் தரும். அவளுடைய திருப்பாதங்களைத் தவிர உலகத்தில் வேறு நல்ல நலமே கிடையாது. அப்பேற்பட்ட உண்மையான நலம் எது என்றால் தாயின் திருவடிகளே. அம்மை நாமம் வளம் தரும். அன்னையின் திருநாமத்தை மனதார சொல்பவருக்கு அது மனோபலத்தையும் உடல் பலத்தையும் தந்து காத்து ரட்சிக்கும். விதியை காட்டும் அதை மாற்றும் மதியையும் அருளும். அன்னையின் அனுகிரகத்தால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை கண்ணிலே காட்டும். அதை மாற்றும் மதி என்பது சம்பவங்கள் நடந்தாலும் அதை முன்னமே நமக்கு அன்னை அறிவித்தாள் என்று உணர்ந்து நம் மனதை அதற்கு தயார்படுத்தவும் முடியும். அது மட்டுமல்லாமல் அந்த சம்பவத்தை எதிர்கொள்ளும் வல்லமையை அன்னை தந்து விடுகிறாள். அதனால் விதியையும் காட்டும் அதை மாற்றும் மதியையும் அருளும். பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் தந்து காக்கும். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய உறவாகட்டும், நட்பாகட்டும், வேலையாகட்டும், சம்பாத்தியமாகட்டும் என நம்மை சார்ந்திருக்கிற அனைத்துமே, நாம் அதை சார்ந்திருக்கிற எதுவுமே அன்னை நமக்கு தந்தது. அது தொடர்ந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றாலும் அது அன்னையின் அனுகிரகமன்றி அது வேறொன்றுமே கிடையாது. ஒரு நன்றாக படிக்கும் மாணவன் படிக்கின்றான் என்றால் அவனின் படிப்பு சக்தியாக அன்னையே இருக்கிறாள். ஒருவன் நன்றாக பாடுகிறான் என்றால் அவனுக்கு பாடும் சக்தியாகவும் அன்னையே இருக்கிறாள். ஒரு பெண் அழகாக ஓவியம் வரைகிறாள், அழகாக நடனம் ஆடுகிறாள் என்றால் அந்தந்த சக்தியாக அன்னையே இருக்கிறாள் என்பதால் இந்த ஜடமாகிய நமக்குள் இருந்து அவள் ஆட்டு வீத்து கொண்டிருக்கிறாள் என்பதே உண்மை. அதுதான் பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் தந்து காக்கும் அன்னையை குறிக்கிறது. தயை நிறைந்த தாய் அருள்பாலை கடைக்கண்களே. இந்த அனைத்தையுமே அன்னை தந்து விடுகிறாளாம். எதனால் தந்து விடுகிறாளாம்? தயை நிறைந்த தாயாய் இருக்கிறாள். லலிதா சகசரநாமத்திலே அவளுக்கு அவ்வியாஜ கருணா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவ்வியாஜ கருணாம்பிகை என்றால் காரணமே இல்லாத கருணை பொழிபவள் என்று ஒரு அர்த்தம். அப்பேற்பட்ட அம்பிகை அனைவருக்கும் வரத்தை வாரி வழங்குகிறாள். எதன் மூலமாக வாரி வழங்குகிறாள் என்றால் தன் கடைக்கண் பார்வையாலேயே அவர்களுக்கு வரத்தை வாரி வழங்கி விடுகிறாள் அன்னை. அப்பேற்பட்ட அன்னையை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்வோம். அன்னையின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.